ஆமென். Thank you Father. ஆண்டவரே கர்த்தாவே, உங்க சமூகத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை சமயத்துல அப்பா உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. நாங்க உற்சாகமாக ஆராதிக்க துதிக்கபடி எங்களை பலப்படுத்துங்கப்பா. இங்க இருக்கப்பா எல்லோரும் அப்பா தெய்வ பிரசன்னத்தால நீங்க நிரப்புங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, பெரியவங்க மேல சிறுவர்கள் மேல எல்லார் மேல உங்க ஆவி ஊற்றப்படச்சுமப்பா. தேங்க்யூ ஃபாதர். எங்களோடு இந்த பெரிய காரியங்கள் செய்யுங்க. எங்க ஜெபத்தை கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளை நம் தேவனுக்கே மகிமையை செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை நம்ம செலுத்த வந்திருக்கிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த நாள்ல கர்த்தரை கைகளை தட்டி கைகளை உயர்த்தி அந்த மகா பெரிய தேவனை நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம மகா பெரிய தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய தேவனை ஆராதிக்க போறோம். பெரிய மனதை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு நம்ம ஆராதிப்போம். தேவனுக்கே மகிமை என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். சேர்ந்த உற்சாகமாக இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என் இயேசு நம் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம். நம் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். Oh Jesus. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாதை என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கலம் பாதை என்று சொல்லுகிறோம். Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகினால் மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார்.
சென்று ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்வேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவீங்கப்பா என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்னும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் இரவின் பயங்கரம் பகலின் அன்பு எனக்கும் பயமே இல்லை இரவின் பயங்கரம் பகலின் அன்பு எனக்கும் பயமில்லை உன்னத தேவன் எனது அடைக்கலம் என்று சொல்லுங்க உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம் ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு விடுதலை உண்டு தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அவரே அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன்
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவரே சொல்வீங்களா? ஆண்டவரே பாடுவீங்களா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவரே உம்மை துதிப்போம் துதிப்போம் துதித்துக் கொண்டே இருப்போம் அப்பா. ஆண்டவரே என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி அப்பா, எரிகோ கோட்டை முன்பாக இருந்தாலும் சரி, செங்கடல் எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, யோர்தான் நதி எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக நின்றாலும் சரி, பலவீனம் எங்களுக்கு முன்பாக நின்றாலும் சரி, பயங்கள் எங்களுக்கு முன்பாக நின்றாலும் சரி, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அப்பா, நீங்க பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கீங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது நீங்க எங்க கூடவே தங்கிடுறீங்க அப்பாலோ. ஆண்டவரே, எங்க கூடவே நீங்க இருந்தீங்க அப்பாலோ. எங்களோட அப்பா எங்க அப்பா எங்களை சுத்தியே நீங்க இருக்கிறீங்க அப்பாலோ. எங்களை எல்லா விஷயத்திலும் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவரே, உங்களை நம்புவது, உண்மை விசுவாசிப்பது, உண்மை நேசிப்பதை எங்கள்கிட்ட நீங்க விரும்புறீங்க அப்பா. எங்களை அதிகமாக நீங்க அப்பா விரும்பி எங்களை உருவாக்குனீங்க அப்பா. நீங்க இந்த மண்ணுல இருந்து ஜீவ சுவாசத்தை நீங்க கொடுத்து எங்களை அதிகமாக நேசிச்சு அப்பா, ஆசை ஆசையாக எங்களை படைத்தீங்க அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நாங்க தூரம் போனாலும் சரி அப்பா, எங்களை நீங்க கைவிடாம எங்களை ஃபாலோ பண்ணி எங்க பின்னாடியே வந்து எல்லா தீங்குல இருந்து எங்களை விலக்கி எங்களை பாதுகாக்கிறவராக நீங்க இருக்கிறீங்க. நல்ல ஒரு தேவனாக இருக்கிறீங்க அப்பா. நாங்க வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா, ரூத்துக்கு நீங்க எவ்வளவு பெரிய மகா பெரிய ஸ்லாக்கியத்தை செய்தீங்க அப்பா. மோவாபு ஸ்திரீ தான் ஆண்டவரே, ஒரு புறஜாதியான ஆளு, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு அந்த கத்தாவே மோசமான சூழ்நிலை தான். ஆனாலும் அங்கிருந்து அப்பா உண்மை தேடி வந்த அந்த மகளுக்கு ஆண்டவரே குப்பையை தான் பொறுக்கிட்டு இருந்தா ஆண்டவரே. கத்தாவே வந்து தானியங்களை ஒரு குப்பைக்காரி மாதிரி பொறுக்கி பொறுக்கி அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்பாலோ, சேர்த்து வச்சு. ஆனா அந்த ரூத்தை நீங்க கோபுரத்தில் வாழ வைத்தீங்க அப்பா. நீங்க ராஜாவின் அப்பா மனவாட்டியாக நீங்க மாற்றினீங்க அப்பாலோ. உமக்கு லேசான காரியம் அப்பாலோ. ஆண்டவரே, குப்பையான எங்களை கோபுரத்துக்கு கொண்டு போவது உமக்கு லேசான காரியம் அப்பா. பயந்து பயந்து ஓடிக்கொண்டு உயிருக்காக ஓடிக்கொண்டிருந்த தாவீதுக்கு நீங்க ராஜ்யத்தை கொடுத்தது லேசான ஒரு காரியம் அப்பாலோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்க சமூகத்தை தேடி வரும்போது நீங்க எப்பவுமே அவங்கள கைவிடுவதில்லப்பா. உங்க சமூகத்தை தேடி வரும்போது எப்பவுமே நீ அவங்கள கைவிட்டது இல்லப்பாலோ. உங்க சமூகத்துக்கு தேடி ஓடி வரும்போது அப்பா, ஆண்டவரே இன்னைக்குதான் இந்த வசதி வாய்ப்புகள் அப்பா எல்லாமே அப்பா ஆண்டவரே. ஆனா அந்த கத்தாவே ஒன்றுமில்லாத நேரத்தில் கூட நோக்கி பார்க்கும் போது நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்தீங்க அப்பா. எங்களுக்கு ஆரம்பமாக இருந்தீங்க அப்பா. எங்களை வழி எல்லாம் எங்க ஜர்னி ஃபுல்லா எங்க கூட நீங்க வரீங்கப்பா. எங்க முடிவும் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நித்தியமும் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர் அப்பா. நம்ம சேர்ந்த ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். மறந்து விடாதீர்கள், கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தாருங்க, குப்பையில இருந்து தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்குதான் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. கணவன், மனைவி, பிள்ளைங்க, வண்டி, வீடு, நல்ல உறவுகள், எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு காலத்தில் நம்மள வெறுத்தவங்க அநேக ஜனங்க, நம்மள ஏளனமா பார்த்தவங்க அநேக ஜனங்க, நம்ம கண்ணீர் விட்ட சமயத்துல
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளை தப்புவித்தாரு, நம்மளை காப்பாத்தினாரு, நம்மளை மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடலாம். அந்த பாடல உண்மையாக பாடலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். குப்பையான கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா. சமூகத்தை உண்மையா பாருங்க. உம்மை விட யாரும் இல்ல. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, ஏசப்பா. உம்மை விட யாரும் இல்லப்பா. கலங்கின எனக்கு ஆளுநர் அணிந்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. கலங்கின எனக்கு ஆளுநர் அணிந்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. சொந்து போயிருந்தேன் அப்பா, என் ஏசப்பா, சுகங்கள் தீர்த்தீரப்பா. சொந்து போயிருந்தேன் அப்பா, என் ஏசப்பா, சுகங்கள் தீர்த்தீரப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா. உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா. உம்மை விட யாரும் இல்லப்பா. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அநாத எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் வந்தீரே, அநாத எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தாகத்தான் தவித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவ தண்ணீர் தேய்த்தீரப்பா. தாகத்தான் தவித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவ தண்ணீர் தந்தீரப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா. உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா. உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா. உம்மை விட யாரும் இல்லப்பா. சோர்ந்து போயிருந்தேன் அப்பா, என் ஏசப்பா, சுகங்கள் தீர்த்தீரப்பா. தாகத்தான் தவித்தேன்
தந்தீரப்பா நீங்கதான் எல்லாம் ஏசப்பா என் ஏசப்பா உம்மை விட யாரும் இல்லப்பா உம்மை விட யாரும் இல்லப்பா என் ஏசப்பா உம்மை விட யாரும் இல்லப்பா உம்மை விட வேற எதுவும் எங்களுக்கு இல்லப்பா. ஏசப்பா எங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க கொடுத்ததப்பா. நல்ல தாய் தகப்பன், அப்பா, மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரே நல்ல சபை, நல்ல உறவுகள், அப்பா நல்ல வேலை, ஆண்டவரே எல்லாமே நீங்க கொடுத்ததப்பா. லார்ட் நீங்க எல்லாமே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. லார்ட் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்க சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னைக்குதான் அந்த கத்த பேர பிள்ளைங்க இன்னைக்குதான் எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம்ப்பா. பட் பிஃபோர் இந்த ஸ்டார்டிங் நீங்க தான் எல்லாம் பாலோ. உங்களை நம்பிதான் நாங்க உட்கார்ந்து இருந்தோம் அப்பா. உங்களை நம்பிதான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம் அப்பா. உங்களை நம்பிதான் எல்லாமே நாங்க அந்த கர்த்தாவே ஜெபித்து கொண்டு இருந்தோம் அப்பா, அழுது கொண்டு இருந்தோம் அப்பா. இன்னைக்கு அப்பா அநேக காரியங்க வாழ்க்கையில வரும்போது ஆண்டவரே எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரதே தெரியல பாலோ. ஆனா நீங்க தான் எல்லாம் அப்பா. யூ ஆர் அவர் ஃபவுண்டேஷன் அப்பா. யூ ஆர் அவர் ஃபண்டமெண்டல் அப்பா. நீங்க தான் எங்களோட ஃபவுண்டேஷனாக இருக்கிறீங்க அப்பா. உங்க மேலதான் அப்பா நான் எங்களை அப்பா நீங்க கட்டப்பட்டிருக்கோம் அப்பா. நாங்க Lord, you are our strong foundation, Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்க சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு அப்பா கலங்கி தவிக்கிற நேரங்களை நீங்க காப்பாத்துக்கிற தேவனாக இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு எங்க மத்தியிலப்பா அந்த கத்தா யாராச்சும் கலங்கி போய் வேதனையோட இருந்தார்கள்ப்பா, அவங்க வாழ்க்கையில அவங்க குடும்பத்தை குறித்து இல்ல அவங்களோட வேலையை குறித்து அவங்க எதிர்காலத்தை குறித்து அதை எப்போது நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. Let you want to be strengthen them, Father Lord. நீங்க அவங்களை பலப்படுத்துங்க அப்பா. நீங்க பலப்படுத்துங்க அப்பா. நீங்க பலப்படுத்துங்க அப்பா. அந்த குப்பையில இருக்கிறவங்களை நீங்க கோபுரத்துக்கு கொண்டு போகிறவராக இருக்கிறீங்க அப்பா. அனுராக சொன்னாங்க அநேக சாட்சிகள் கேட்டு நான் பிச்சை வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் என்ன உயர்த்திருக்கார் என்று நாங்க அநேக சாட்சிகள் கேட்டிருக்கோம் அப்பா. அப்பா பிதாவே எங்க வாழ்க்கையில நாங்க சாட்சிகள் அப்பா ருசித்து இருக்கோம் அப்பா. அப்பா பிதாவே நீங்க நல்லவர் வல்லவர் அப்பா, சர்வ வளமுள்ள தேவனாக இருக்கிறீங்க அப்பா. உங்களுக்கு முன்பாக குறைகள் ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரே ஒன்றுமே இல்லப்பா. நீங்க ஒரு நிறைவான ஒரு தேவனாக இருக்கிறீங்க. அத நிறைவேற்ற அதை முழுமாக மாற்ற உமால கூடும் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீங்க தான் இங்க இருக்க எல்லாம் உங்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. Let them understand அப்பா, அவங்க புரிந்து கொள்ளட்டும் அப்பா. இயேசுதான் எல்லாம் என்று ஆண்டவரே, இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்க பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோட பேசுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க ஜெபத்தை கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். சொல்லுங்க. Praise Lord. Please be seated. எல்லாரும் தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபமனோமா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், எங்களோட கூட பேசுங்கன்னு சொல்லி ஜெபமனோமா. தீபா சிஸ்டர் ஜெபம்ன்றீங்களா?
தேவன் தகப்பனை இசப்பா அந்த பரிசுத்த நாளை ஆண்டவரே இசப்பா எங்களுக்கு கொடுத்தீர். அதுக்காம் நன்றி கர்த்தாவே. என் தேவன் தகப்பனை இசப்பா உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே இசப்பா நாங்கள் கேட்க ஆண்டவரே இசப்பா எங்களுடைய செவிகளையும் எங்கள் இருதயங்களும் உமக்கு நேராக செலுத்த இசப்பா நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய்க்கிட்டு செபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே இசப்பா எங்களில் ஆண்டவரே இசப்பா நிலை நிற்க இசப்பா நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய்க்கிட்டு செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இசப்பா தாசரை மறைத்து ஆண்டவரே இசப்பா நீங்க வெளிப்பட வேண்டுமாய்க்கிட்டு செபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களோடு கூட இசப்பா என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறியோ கர்த்தாவே எங்களோடு கூட இசப்பா நீங்க பேச வேண்டுமாய் கூட செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இசப்பா எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 46வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் ஆனவர். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். தேவன் நமக்கு அனுகூல துணையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ செய்தி கடினமான நேரத்திலே கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. கடினமான நேரம் நமக்கு வரதான் செய்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். Trust God in a tough time. Hallelujah. கடினமான நேரத்திலே கர்த்தர் மேலே நம் நம்பிக்கையாய் இருப்போம். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவ கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாகிய நமக்கு துன்பங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவும் அநேகமாயிருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு துன்பம் வருவதில்லை என்று சொல்ல முடியாது. இயேசு சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அந்த தேவன்தான் நமக்கும் சொல்லுகிறார், நீதிமானாய் இருக்கிற உனக்கு துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் உலகத்தை ஜெயித்து இயேசு கிறிஸ்து உன்னோடு இருந்து உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, அதான் 1:8 எரேமியாவில் 1:8 நாம் வாசித்தோம். அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு பல பிரச்சனைகள் குறித்து நாம் பயப்படுகிறோம். எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம். குடும்பத்தை குறித்து பயப்படுகிறோம். ஐயா, நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து பயப்படுகிறோம். நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை குறித்து பயப்படுகிறோம். நம்முடைய வாழும் ஸ்தலத்திலே நமக்கு விரோதமாக கிரியைகளை குறித்து பயப்படுகிறோம். ஐயா, நம்முடைய சத்துருக்களை குறித்து பயப்படுகிறோம். மனிதர்களை குறித்து பயப்படுகிறோம். எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நம்மை ரட்சிப்பார். வேதத்துல தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஒரு நிலையாய் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. தேவ மனிதருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், சோதனைகள் இருக்கும், இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளில் தான் தேவ மனிதர்கள் அவர்கள் கடந்து போன சரித்திரத்தை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு துன்பம் வந்தாலும் சரி, நீ சோதனையின் வழியாய் கடந்து போனாலும் சரி, அல்லது நீ சந்தோஷமா இருந்தாலும் சரி, அல்லது நீ தெய்வீக இன்பத்தினாலே நீங்கள் நிறைந்திருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு தேவ நோக்கம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்வோமே. யோசேப் பாருங்கள், தகப்பனுடைய செல்ல பிள்ளையாக அவன் வளர்ந்தான். அவன் வாழ்ந்த காலங்கள் மிகுந்த சந்தோஷமா இருந்தது, செல்ல பிள்ளையாய் வாழ்ந்த போது. ஆனால் அதன் பிறகு ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள் அவன் கடந்து போகிறான்.
அதன் பிறகு திருப்பி அவன் சிறைசாலை வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகிறான். அதன் பிறகு அவனுக்கு ராஜ வாழ்வு வருகிறது. இப்படியா யோசேப்பு பல சூழ்நிலைகளை அவன் கடந்து போனான். இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் அவன் பின்னாக இருந்து அவன் நோக்கத்தை நிறைவேற்றி வருகிறார். அவன் துன்பப்பட்டது, அவன் அடிமையாய் இருந்தது, அவன் கைதியாய் இருந்தது எல்லாம் தேவன் அவனை ஜீவ ரட்சணை செய்பவனாக மாற்றுவதற்காக அவனை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். அந்த நாட்கள் தேவ கரத்திலே பலத்த கரத்துக்குள் அவன் அடங்கியிருந்தான். எது நடந்தாலும் கர்த்தரை இறையாமல் என் வாழ்க்கையில நடப்பது இல்லை என்று அறிந்து உணர்ந்து தன்னை முழுமையா யோசேப்பு தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே ஒரு காலம் வரும்போது அவன் உயர்த்தப்பட்டான். இதோ பிரைம் மினிஸ்டராய் உயர்த்தப்பட்டான். எல்லோருக்கும் பஞ்ச காலத்திலே ஜீவ ரட்சணை செய்வனாயிருந்தான். ஒரு நாட்டுக்கு அல்ல, உலகத்துக்கே அவன் தான் ஜீவ ரட்சணை செய்கிறவனாய் இருந்தான். உணவு கொடுப்பவனாய் இருந்தான். அவன் உணவு தராது இருந்திருந்தால் எல்லோரும் மரித்து போயிருப்பார்கள். அவன் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வழியாய் போகும்போது அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் அவன் சந்தித்திருப்பான், எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பான், எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருப்பான், எவ்வளவாய் அற்பமாய் எண்ணப்பட்டிருப்பான். எந்தெந்த சூழ்நிலையிலே கைதியா இருக்கும் போது அவன் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும், அடிமைதனமா இருக்கும் போது அவன் நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும், அவனை குழியிலே தள்ளினார்களே அது அவனுக்கு எப்படிப்பட்ட எல்லா துன்பங்களையும் கடந்து போனபடியினாலே பிறருடைய துன்பங்களை அவனால் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. பிறருடைய பசியை எளிதாய் புரிந்து கொள்ள முடிந்தது. பிறருடைய கண்ணீரை எளிதாய் புரிந்து கொள்ள முடிந்தது. தன் குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்தபடியினாலே உறவு என்ன, அன்பு என்ன என்பது எல்லாம் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் ஒருவர் உண்டு, அவர் வல்லமை எப்படிப்பட்டது என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஊடாய் நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாயா? கண்ணீரின் மத்தியிலே ஜீவித்து கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக நீ இந்த துன்பத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் அதன் பிறகு தீமையை நன்மையாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு நன்மையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், ஆனாலும் தீமைக்குள்ளாய் கடந்து போகிறாய். அதிலே ஒரு படிப்பனையை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், மோசேயோட வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கையா இருந்தது. அவன் சிறு பிள்ளையா இருக்கும் போதே அவனை என்ன செய்தார்? நைல் நதியிலே தூக்கி போட வேண்டும், அப்படியாய் நாணல் பெட்டியில வைத்து தூக்கி போட்டார்கள். ஆனால் கர்த்தரோ மோசையோடு இருந்து அவனை அரண்மனைக்கு கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. அரண்மனைக்கு கொண்டு சென்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எகிப்தினுடைய சகல கலையிலும் அவன் வல்லவனாய் தேர வேண்டும் என்று சொல்லி, எகிப்தின் நாகரிகத்தை குறித்து அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எகிப்தினுடைய எல்லாவற்றையும் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அவன் அறிந்து புரிந்து ஒரு வாக்கு வல்லவனாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி சகல கலையிலும் அவனை வழி நடத்துகிறார். அவனுக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கிறார், அங்கிருக்க ராஜாங்கத்தை கற்றுக் கொடுக்கிறார், அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார் அரண்மனைக்கு. அதன் பிறகு பாருங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு எகிப்தனை கொன்று போட்டபடியினாலே அந்த விஷயம் வெளிப்பட்ட போது அவன் பயந்து மீதியான் தேசத்துக்கு போகிறான். 40 வருடங்கள் அங்கு அவன் நினைச்சுகிறான் ஒரு பரதேசியாய் தங்கியிருக்கிறான். ஆனாலும் கூட அவனை தேவன் தனியாய் விடவில்லை. அங்கு அவனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவன் இருந்தது ஏதோ அரண்மனை வாழ்க்கையில, ஆனா அதன் பிறகு ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கை, மாடு மேய்க்கும் ஒரு தொழிலை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அன்பு, பாசம் இவைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த 40 வருஷங்கள் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? ஒரு காலத்துல அரண்மனையில இருந்த போது வாக்கு வல்லவனாய் இருந்தான், சகல கலையிலும் தேர்ந்தவனாய் இருந்தான். ஆனா அடுத்த 40 வருஷம் மீதியான் தேசத்துல ஒன்றுமில்லாதவனாக, மந்த நாவு உடையவனாக, என்ன செய்வது என்று அறியாமல், எதிர்காலத்தை குறித்து எந்த நோக்கமும் இல்லாமல் இருந்தவனாய் இருந்தான். ஆனா அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு நோக்கத்தை வைத்தார்.
மாடுகளை மேய்ப்பது எப்படி, குடும்பத்தோடு இருப்பது எப்படி, அன்பு செய்வது எப்படி, எப்படியாய் அதை குறித்து அதிகமாய் அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஓரே பர்வதத்துல கர்த்தர் அவனை சந்தித்து, இதோ பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய ஜனங்களை விடுதலை செய்யும் இதோ ஒரு ஸ்தானாதிபதியாய், தன்னுடைய பிரதிநிதியாய் அவனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டுங்க. கடினமான சூழ்நிலையில, சோதனையில, நெருக்கப்படுகிற நேரத்துல, ஒடுக்கப்படுகிற நேரத்துல, கைவிடப்பட்ட நேரத்துல நீங்கள் இருந்தாலும் காணப்பட்டாலும் தேவன் அவைகளை உங்கள் வாழ்க்கையில ஒரு நோக்கத்துக்காக அதை அனுமதித்து இருக்கிறார். அந்த அனுமதித்தபடியினாலே அவர் அறியாதவர் அல்ல, பிறகு அதை நன்மையாய் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மைக்காகவே அவர் அனுமதிக்கிறார். நம் தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, தேவன் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் ரோமர் 8:28 சொல்லுகிறது, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. பாருங்க, தேவன் நம்மிடத்துல லோகோ மூலமாய் பேசுவார், வேத புத்தகத்தின் மூலமாய் தேவன் பேசுவார், வசனத்தின் மூலமாய் பேசுகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னொரு முறையிலும் ஆண்டவர் பேசுவார், அதுதான் சூழ்நிலைகள் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் உன் சூழ்நிலைகள் மூலமாகத்தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலையிலே தான் பல காரியங்களை நமக்கு பயிற்சி அளிக்கிறவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் மூலம்தான் நாம் சில காரியங்களை மனம் திரும்ப வேண்டிய நிலைமைக்கு நாம் வருகிறோம். சில சூழ்நிலைகள் மூலம்தான் நாம் ஆண்டவருடைய அருமையான அந்த வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை நேரத்துல நாம் கர்த்தரையே நாம் நம்ப வேண்டும். எதிர்மறையான நேரத்தில் கர்த்தரை நம்புங்கள். எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் போது உங்களால இயேசுவின் இடத்துல சந்தோஷமா இருப்பீங்க, ஜெபிப்பீங்க, ஆராதிப்பீங்க, உற்சாகமா இருப்பீங்க. ஆனால் எதிர்மறையான காரியம் நெகட்டிவா நடக்குது. எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், துதிக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது, முறுமுறுப்பீங்க, அல்லது அவிசுவாச வார்த்தைகளை சொல்லுவீங்க. எப்படிப்பட்ட காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் நீங்கள் செய்வீங்கன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன் வாழ்க்கையில கடினமான, நெருக்கப்பட்ட, ஒரு கைவிடப்பட்ட நேரத்திலும் அவர் மேல நீங்கள் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க. எஸ்ஐயா 26:3-4 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினாலே நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நிச்சய கண்மலையாய் இருக்கிறார். சந்தோஷமாய் எல்லாம் நடக்கும்போது நாம் கர்த்தரை நம்புவோம். ஆனால் கடினமான நேரத்துல நமக்கு சந்தேகம் வரும், அவிசுவாசம் வரும், வெறுப்பு வரும், முறுமுறுப்பெல்லாம் ஏற்படும். ஆனாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் வாழ்க்கையில கிரியை செய்வார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்பது கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவிலே இருக்கும். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இன்ப காலத்திலும், சோதனை காலத்திலும், அழுகையின் காலத்திலும், கண்ணீர் விடுகிற நேரத்திலும், ஐயா கைவிடப்பட்ட நேரத்திலும், என் சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருக்கும் போதும் சரி, ஐயா எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. நமக்கு சாதகமா இருக்கிற காலத்துல கர்த்தரை துதித்து, பிரச்சனை காலத்துல ஆண்டவரை, அது கண்ணீர் விடும் நேரத்துல, துக்கத்தின் காலத்துல, துயரத்தின் காலத்துல, வேதனையின் காலத்துல கர்த்தரை துதியாமல் இருப்போமா? ஆண்டவரை நம்புவோம் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா நேரங்களிலும் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். சில சமயம் நமக்கு L+ஆ இருக்கும், O+ஆ இருக்கும். ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஆண்டவருடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கையானது நமக்கு சோதிக்கப்படுகிற நேரத்துல
அது நமக்கு சுத்த பொன்னாய் விளங்கும்படியாய் கர்த்தர் செய்வார், நமக்கு உதவி செய்வார். நம்ம நம்புகிறவர்களை அவர் கைவிடுவது இல்லை. நம்பும் போது கர்த்தர் நிச்சயமா உனக்கு கிருபை சூழ்ந்தும். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினா எல்லா நேரத்திலும் கர்த்தரை நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். கடினமான சூழ்நிலையா இருக்கட்டும், கர்த்தரை சார்ந்து அவர் மார்பிலே நாம் சாய்ந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்ல, நான் உன் மார்பில சாய்ந்து கொள்ளுகிறேன், நீதான் எனக்கு எல்லாமா இருக்கிறீர். அல்லேலூயா. தானியேல் புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் போது நாம் அதுல 3 பேரை பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. இந்த 3 பேருக்கும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வந்தது. ராஜா அவர் பண்ணின ஒரு பொற்சிலையை வணங்கி கொள்ள இந்த 3 பேரும் மறுத்தார்கள். ராஜாவினுடைய கட்டளை என்ன? தீச்சுளையை 7 மடங்கு அதிகமாக்கி அதற்குள்ளாக இவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த ராஜாவினுடைய கட்டளை பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு சில பேருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாத போது எவ்வளவு நம்ம துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனா ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிக்கலன்னா அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜாவின் கட்டளை பயங்கரமா இருக்கிறது. தீச்சூளை 7 மடங்கு அதிகமாக்குங்க. கீழ்ப்படியாத இவர்களை என்ன செய்யுங்க? அந்த தீச்சூளையில தூக்கி எறியுங்கள் ராஜா கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த 3 பேரும் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அல்லேலூயா. ராஜாவின் கட்டளை பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் தேவனுடைய கட்டளை எந்த விக்கிரகத்தையும் தொழுது கொள்ள கூடாது. வேதம் சொல்கிறது விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி. யாருடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிவார்கள்? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். மகா பயங்கரமான ஒரு உபத்திரவம், பெரிய கடினமான ஒரு நேரம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறோம். எந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது, என்ன செய்யறது? கடினமான வேலை, கடினமான சூழ்நிலை, கடினமான காரியம். இப்போ அவங்க என்ன செய்றாங்க? எங்களை கொன்று போட்டா கூட சரி, நீங்க எங்களை தீச்சூளையில போட்டாலும் சரி, நாங்கள் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அல்லேலூயா. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியாகவே அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி தைரியமாக நின்றார்கள். அல்லேலூயா. 3 பேரும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர விரும்பல. அல்லேலூயா. பிரச்சனைக்குள்ளாகவே கடந்து போகிறார்கள். பிரச்சனைக்குள்ளாய் கடந்து போகும்போது அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். இன்னொரு நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்தது? அவர் நம்மை தப்புவிக்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. மரணமே வந்தாலும் நாங்கள் கீழ்ப்படிவோம். ஆண்டவருக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். நாங்கள் பொற்சிலையை ஒருபோதும் வணங்க மாட்டோம். அல்லேலூயா. பிரச்சனையிலிருந்து வெளியே வர அவங்க முயற்சிக்கல. பிரச்சனைகளை சந்தித்தார்கள், கர்த்தரையே சார்ந்து கொண்டார்கள். முடிவு என்ன? கர்த்தருடைய அற்புதம். அல்லேலூயா. அங்க முடி கருகல, உடை எரிந்து போகல. 4வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே அந்த தீச்சூளையிலே அவர் என்ன செய்கிறார்? உலாவி வருகிறவராய் இருக்கிறார். இதை பார்த்த அந்த ராஜா என்ன செய்கிறார்? நெபுகாத் ராஜா. அப்பொழுது நெபுகாத் நேச்சார் வசனித்து, சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். அல்லேலூயா.
நல்லா யோசிச்சு பாருங்க. கடுமையான ஒரு கடினமான பயங்கரமான சோதனை, உயிருக்கே சவால் இருக்கிற ஒரு இடம். ஆனாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்பல. பிரச்சனை வழியாக கடந்து போகிறார்கள். அந்த பிரச்சனையின் மத்தியிலோ கர்த்தரையே நம்புகிறார்கள், கர்த்தரையே சார்ந்து கொள்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. அந்த கடினமான சூழ்நிலை கடந்து போவதற்கு கர்த்தர் அனுமதித்தார் என்றால் அதிலே ஒரு நோக்கம் இருந்தது. நேபுகாத் நேச்சாருக்கு தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ராஜாவும் வல்ல தேவனை விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. முடிவு பாருங்க, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. இதோ ராஜா இவங்களை அக்னி சூளையில போட விரும்பினா, அதே ராஜா என்ன செய்கிறான், இவர்களை என்ன செய்யறாங்க என்பர் பாபிலோன் தேசத்திலேயே இந்த 3 பேரையும் உயர்த்தி வைக்கிறான். இதுதான் நம் தேவன் செய்கிற ஒரு காரியம். கடினமான நேரத்திலே, கடினமான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தரையே நம்புங்கள், கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூல துறையுமாய் இருக்கிறார். நான் எக்காலத்திலும் கர்த்தரையே ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதிய நாவில இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. நாம் கிருபையை உச்சரிப்போம். இந்த நாள் கிருபையின் நாள். இந்த நாள் கிருபையினுடைய காலங்களில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அனுகிரக காலங்கள் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கிருபையின் காலம். கிருபையுள்ள தேவன் கிருபையாய் இருக்கிறார். அளவில்லாத தகுதி இல்லாதவர்களுக்கு நமக்கு கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கடினமான சூழ்நிலும், பலவீன நேரத்திலும், வியாதி நேரத்திலும், சோதனை நேரத்திலும், கைவிடப்பட்ட நேரத்திலும் கர்த்தரை நீங்கள் நம்பும் போது அவர் தமது கிருபையை அளவில்லாமல் உங்களை ஊற்றுகிறார். உன் பலவீனத்திலே உன்னை பலப்படுத்தும்படியாய் தம்முடைய கிருபையை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் அவர்கள் கடினமாக நேரத்துல அவர்கள் கர்த்தருக்கென்று வைராகியமாய் நின்றார்கள். ஆனா இன்னைக்கு நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தரை நம்பும் போது இயேசு கிறிஸ்துவனுக்கு கிருபையை தருகிறவராய் இருக்கிறார். உன் சுய பலத்தில் அல்ல, தேவ பலத்திலே நீ நிற்க முடியும். அல்லேலூயா. இதுதான் நாம் கிருபையை உச்சரிக்க வேண்டும். தேவா, உன் கிருபை என்றும் எனக்கு போதும். அல்லேலூயா. உன் கிருபை ஜீவனை பார்க்கலும் மேலானது. அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 சொல்வோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. கிருபை 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 உச்சரிப்போம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்கள் கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை.
உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, 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 கிருபையால் நிலைநிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலைநிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, 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 கிருபையால் நிலைநிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலைநிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, 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 கிருபையால் நிலைநிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையால் நிலைநிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலைநிற்கின்றோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஹalleluya. ஜீவனை பார்க்கலும் உன் கிருபை நல்லது என்று தாவீது சொல்லுகிறான். அந்த கிருபை தான் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. ஏன் கர்த்தர் கடினமான சூழ்நிலைகளை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? ஏனென்றால் நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய சுபாவம், தேவ சுபாவம் நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக தேவன் கடினமான சூழ்நிலை நம் வாழ்க்கையில நமக்கு அனுமதிக்கிறார். தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் மாற வேண்டும். பிரச்சனை நேரங்களில் பொதுவாக என்ன ஏற்படும்? டென்ஷன் வரும், பயம் வரும், கவலை வரும். ஆனாலும் கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கும் போது, அவரிடத்தில் நாம் விசுவாசமா இருக்கும் பொழுது நமக்கு என்ன சுபாவம் வரும் தெரியுங்களா? பொறுமை வரும். ஹல்லேலூயா. பொறுமை வரும். அந்த பொறுமை ஆண்டவர் மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தார்? பொறுமையாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. மயிர் கத்திரிக்க ஒப்பு கொடுத்த அந்த ஆட்டை போல அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்து கொடுத்தார். ஹல்லேலூயா. பொறுமையாய் இருந்தார். பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகினால் அந்த பொறுமை என்பது தேவ சுபாவம். இந்த சுபாவத்துக்குள்ளாய் நம்மை கொண்டு போவதற்காக தான் இந்த கடினமான சூழ்நிலையை தேவன் நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் அந்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக, அவர் பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாக, அவருடைய அற்புதத்தையும் அவர் வல்லமையை காணும்படியாக தேவன் அதை அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே பொறுமை, பிரச்சனைகள் மத்தியில நாம் பொறுமையா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தேவன் தமது அடையாளங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதே போல நாம் பிரச்சனைகளை பொறுமையாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனையின் மேல் வல்லமை உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அதன் மீது நீங்க ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. டென்ஷன் வந்துச்சுன்னா டென்ஷனை ஜெயிக்கணும். பயம் வந்தா பயத்தை ஜெயிக்கணும். கவலை வந்தா கவலையை ஜெயிக்கணும். துக்கம் வந்தா துக்கத்தை ஜெயிக்கணும். கண்ணீர் வந்தா கண்ணீரை ஜெயிக்கணும். வேதனை வந்தா அதை ஜெயிக்கணும்.
துன்பம் வந்தா அதை ஜெயிக்கணும். அதை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்யறோம்? தத்தளித்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. தோய்ந்து போய் விடுகிறோம். ஆனால் அப்படி அல்ல, கர்த்தருடைய கிருபையும் நம்மோடு கூட சேர்ந்து வருகிறது. அல்லேலூயா. யோசேப்பு சிறைசாலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை சிறைசாலையிலே தனியே விட்டு விடவில்லை, சிறைசாலையிலே அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அடிமையா இருந்த போது அவனை தனியே விட்டு விடவில்லை, அவனோடு கூட அங்கும் அவர் இருந்தார். நீ கண்ணீர் விடும் போது, நீ துன்பத்தை அனுபவிக்கும் போது, நீ சோதனையின் மத்தியிலே நீ கடந்து போகும் போது கர்த்தர் உன்னை தனியாய் விடுவதில்லை. கர்த்தர் உன்னோடு கூட அதையும் அவர் உன்னோடு கூட சேர்த்து அனுபவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. ராணிக்கு மேலாக அவனை சோதிக்கப்படவும் விடமாட்டார். இது நம் தேவன் செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. சில காரியங்களை நாம் முழங்காலிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், சில காரியங்களிலே நாம் போராடிதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில காரியங்கள் முழங்கால் படியிட்டு வாக்குத்தத்தங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கேட்டதை உடனே தருவார். சில காரியங்களை தரமாட்டார். யாக்கோபை போல நாம் என்ன செய்யணும்? ஜெபத்திலே போராட வேண்டும், முழங்கால் படியிட்டு போராட வேண்டும். ஐயா, பணிந்து குனிந்து போராட வேண்டும், ஆராதனைகளை ஏறெடுத்து போராட வேண்டும், துதித்து போராட வேண்டும், மனம் திரும்பி போராட வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்து நம்மை பரிசுத்தப்படுத்தி போராட வேண்டும். அல்லேலூயா. போராடினாதான் சில காரியங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே நீங்க ஈஸியா வாங்கிக்கணும்னு நினைக்க கூட, எல்லாமே ஈஸியாக இல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு கிரயம் உண்டு. அந்த கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டிய நேரத்துல காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், போராட வேண்டிய போராட வேண்டும். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என்று பவுல் சொல்லுகிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆக்கினாலே கூட்டிலிருந்து வெளிப்படும் ஒரு வண்ணத்து பூச்சி எப்படிப்பட்டதா இருக்கும்? ரொம்ப கஷ்டப்பட்டு வரும். அது கஷ்டப்பட்டு வரும்போது அதனுடைய சரீரம் எல்லாம் என்ன செய்யும்? வல்லமை உள்ளதாய் பலனுள்ளதாய் மாறும். அது பறக்கக்கூடிய சிறகுகள் அதுக்கு வெளியே வரும். ஆகினால அது கஷ்டப்படுதுன்னு சொல்லி நம்ம கூட்டில இருந்து வெளியே விட்டுட்டோம், செத்து போயிடும். ஆனா அது கஷ்டப்பட்டு தான் அது வெளியே வரணும் கூட்டில இருந்து. ஏனென்றால் அப்புறம் தான் அதனால பறக்க முடியும். அதே மாதிரி தேவன் நம்ம வாழ்க்கையில நம்ம பறக்கணும்னா, உயர போகணும்னா நிச்சயமா நாம் என்ன செய்யணும்? சில துன்பங்கள் வழியாய், கஷ்டங்கள் மத்திய நாம் சோதனைக்குள்ளாக, பரீட்சைக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, all the problems are temporary. அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளும் தற்காலிகமானது. அல்லேலூயா. அதெல்லாம் நிலைத்திருப்பது இல்லை. அதையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போற்றோம், மறைந்து போய்விடும். பிரச்சனைகள் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. தேவ கிருபை நிரந்தரமானது, தேவ வல்லமை நிரந்தரமானது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிரந்தரமானது, தேவனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது, பரலோகம் நிரந்தரமானது. அல்லேலூயா. பரிசுத்தம் நிரந்தரமானது, நீதி நிரந்தரமானது, உண்மை நிரந்தரமானது. அந்த நிரந்தரமானது தான் தேவன் தருவாரு. நீங்க கடந்து போகிற சூழ்நிலைகள்லாம் கொஞ்ச நாயில சீக்கிரமாய் மறைந்து போகும் இந்த லேசான உபத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, பொறுமைக்கு எடுத்துக்காட்டு யாரு? யோபு. அல்லேலூயா. ஒன்றன் மேல் ஒன்ற ஒரு கெட்ட செய்தி வந்துகிட்டே இருக்கு, ஒண்ணு பின்னாடி ஒண்ணு கெட்ட செய்தி வந்துகிட்டே இருக்குது. ஐயா, உன் பிள்ளைகள் மரித்து போயிட்டாங்க, இத உன் ஆஸ்தி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, பிசினஸ் போயிடுச்சு, ஒவ்வொன்னாய் வருகிறது. ஆனாலும் கூட பிரச்சனை முடிவதற்கு முன்பு இன்னொரு பிரச்சனை அவனை சூழ்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. யோபுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட அந்த யோபு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தார், 100க்கு 100 நம்பிக்கை வைத்தார். பல பிரச்சனைகள் மத்தியிலும், பல இழப்புகளின் மத்தியிலும், பல வேதனைகள் மத்தியிலும், தாங்க முடியாத அதிர்ச்சிகள் ஏற்பட்ட சூழ்நிலையிலும் கூட யோபு கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருந்தார். அல்லேலூயா. யோபு சொல்றார், 1ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கிறோம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான்.
அல்லேலூயா. யோபுவினுடைய பொறுமை எவ்வளோ பெரிய பொறுமை தெரியுங்களா? அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்த பிறகு கூட அவன் சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்றான். ஆனா நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம் நமக்கு நடக்கல, நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் கைவிட்டாரு, இவரெல்லாம் சும்மா போல இருக்கு, அப்படி இப்படி வீணான வார்த்தைகள் எல்லாம் பேசி அவரை நாம் துக்கப்படுத்துவோம், பரிசுத்த ஆவியானவரையும் துக்கப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆனால் இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு இழப்புகள், சொந்த பிள்ளைங்கள்லாம் இழந்துட்டான் அவன். ஆனாலும் கூட அவன் என்ன செய்யல? தன் வாயினாலே பாவம் செய்யவே இல்லை. அல்லேலூயா. நம் வாயினாலே பாவம் செய்யாத ஒரு மனிதனுங்க, அவ்வளவு பொறுமையா இருக்கிறான். தேவனை பற்றி யோபு குறை சொல்லவும் இல்லை, அவ்வளவு பொறுமை அவனுக்கு. அதனால்தான் சங்கீதம் 34:1 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். பிரச்சனையின் நேரத்துல கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். யோபு பிரச்சனையின் நேரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான். யோபுவின் மனைவி என்ன சொல்கிறா? நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, இன்னும் உடைய உத்தமத்தில் நீ உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி மனைவி சொல்றா. இவ்வளவு கஷ்டப்படுறிய, உன் சரீரம் கூட கெட்டு போச்சே, உன் சரீரம் கூட வியாதி ஆயிடுச்சே, உன் குழந்தை பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டிய, உன் ஆஸ்தி எல்லாத்தையும் இழந்துட்டிய, உன் மரியாதை இழந்துட்டிய, உன் அந்தஸ்து இழந்துட்டிய, எல்லாத்தையும் இழந்து உருவமும் மாறி போச்சே, இன்னுமா நீ தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிற? அவரை தூஷித்து விட்டு மரித்து போ என்று சொல்லுகிறார். அப்ப அவன் யோபு என்ன சொல்றான்? அவளை பார்த்து பைத்தியக்காரி என்று சொல்லுகிறான். அவர் நன்மைகளை தரும்போது நாம் அனுபவிச்சோம் அல்லவா, தீமையை தரும்போது அது ஏன் பொறுமையா நம்ம இருக்கக்கூடாது? அல்லேலூயா. கர்த்தர் அந்த அளவுக்கு கடினமானவர் அல்ல. கர்த்தர் அந்த காலங்கள், அவன் கடந்து போன காலங்கள் சொல்லுகிறார்கள், 6 மாத காலங்கள் அந்த பிரச்சனை ஊடாக அவன் கடந்து போனான். அவன் இழந்ததை எல்லாத்தையும் தேவன் திரும்ப தந்தார். அல்லேலூயா. திரும்ப தந்தார் தேவன். பாருங்க, அவன் இழந்த ஆஸ்திகளை திரும்ப தந்தார், ஆடு மாடுகளை திரும்ப தந்தார், வேலைக்காரர்களை திரும்ப தந்தார். அவன் அவர் இழந்த பிள்ளைகளையும் தேவன் திரும்ப தந்தார். எல்லாத்தையும் டபுளா தந்தாரு, பிள்ளைய மட்டும் 10 தான் தந்தார். அல்லேலூயா. ஏன் அப்படி? ஆமா, பரலோகத்துல ஏற்கனவே 10 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க? முன்னாடியே மரித்து எங்க போயிட்டாங்க? பரலோகத்துல இருக்காங்க அந்த 10 பிள்ளைகள். அடுத்த ஒரு 10 பிள்ளைகள் கொடுத்தாரு. இந்த 10 பிள்ளைகள் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு தான் போவாங்க. அப்போ மொத்தம் அங்க என்னாச்சு? 20 பிள்ளை. இந்த உலகத்து ஆஸ்தி எல்லாம் எழுந்தது 2 அதெல்லாம் உலகத்துலதான் இருக்க போகுது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு உரியவைகள் தனி, பூமிக்குரியவைகள் தனி. எல்லாரும் கர்த்தருடைய கணக்கு எப்போதுமே சரியாதான் இருக்கும். அல்லேலூயா. சரி, பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். பிரச்சனை நேரத்துல கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். யோபுவின் மனைவி அவனை சொல்ல, தூஷித்து விட்டு மரித்து போன்னு சொல்றான். ஜீவனை விடு. எதுக்காக உயிரோடு இருக்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் நீ உயிரோடு கூட இருக்கணும் என்று சொல்லி மனைவி சொல்லுகிறான். ஆனா அதுக்கெல்லாம் அவன் என்ன செய்யல? செவி கொடுக்கவே இல்லை. ஆனா துன்பம் வரும்போது சாக விரும்பிய மனிதர்களை குறித்தவங்களுக்கு தெரியுமா? மோசே என்ன சொல்றான்? ஜனங்கள் எல்லாம் மாம்சம் கேட்ட போது அவங்க எல்லாம் அங்க முறுமுறுக்கிறாங்க. அப்போ அவன் தன் நம்பிக்கையை விட்டு விடுகிறான், ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை கொன்று போடும் என்று சொல்லுகிறான். 2வது ஒரு காரியம், எலியா என்ன சொல்றான்? போதும் கர்த்தாவே, எசபேலுக்கு பயந்து என்னுடைய ஆத்மாவை என்னிடத்து எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். யோனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனுக்கு அந்த ஜனங்களுடைய மேல கரிசனை இல்லாதபடியினாலே கோபம் ஏற்பட்டு, தேவன் அவர்கள் பட்சத்துல இருந்து அவர்களை ரட்சிக்கிற போது அவனுக்கு கோபம் ஏற்பட்டு என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். தேவ மனிதர்கள் கூட சில சமயம் கஷ்டத்தின் வழியாய் கடந்து போகும்போது, துன்பத்தின் வழியாய் கடந்து போகும்போது ஜீவனை விடதான் விரும்பினார்கள். அப்போதும் தேவனை சார்ந்துதான் சொல்றாங்க, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான். ஆனா யோபு எந்த இடத்துல என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லவே இல்லை. தன் பாவத்தை என்ன வாயினாலே பாவம் அவ்வளவு பொறுமைங்க, அவ்வளவு பொறுமைங்க அவன் வாழ்க்கையில. ஆகினாலே நம்ம வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியில எத்தனையோ பிரச்சனைகள் வருது,
பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில எத்தனையோ பிரச்சனை, பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நண்பர்கள் மத்தியில எத்தனையோ பிரச்சனைகள் வருது, பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பிசினஸ்ல, உங்கள் வேலை ஸ்தலத்துல எத்தனையோ பிரச்சனைகள் வருவது, பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார், தமிழ் ஒரு பழமொழி உண்டு. பொறுமையை தேவன் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்க. பொறுமையா இருந்தீங்கன்னா நிச்சயமா நிறைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் நாம பார்க்கும்போது யாக்கோபு புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்துல 11வது வசனத்துல வாசிக்கிறோம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை குறித்து, பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எவ்வளவுதான் நம்ம கடினமான சூழ்நிலை கடந்து போனாலும் கர்த்தர் எப்படி இருக்காரா? இரக்கமும் என்ன செய்கிற மிகுந்த உருக்கமும் உடையவராய் இருக்கிறார். நம்மளை அப்படியே விற்றுவர் அல்ல, நம்ம மேல மனதிருக்குகிறார், நம்மள இரக்கமாய் இருக்கிறார், நமக்கு தப்பிக்கும் வழியை உண்டாக்குகிறார், நமக்கு இந்நாட்களில் கிருபையை தந்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் யாக்கோபு 1:4 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டீங்க, உங்களை பூரணமாய் உண்டாக்கும், நிறைவுள்ளவர்களாக மாற்றும். அல்லேலூயா. பொறுமையினாலே இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இயேசு உபத்திரத்தின் மூலமாய் கடந்து போனார். இதன் மூலமாய் தேவன் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரத்தின் மத்தியில போகும்போதுதான் நம் கீழ்ப்படிதல் எந்த அளவுக்குன்னு வெளிப்படும். ஆண்டவராய் இயேசு நமக்கு உபத்திரத்தின் மத்தியில் தான் கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரச்சனை நேரத்துல நம்பிக்கையாக இரு. பிரச்சனையின் நேரத்துல உனக்கு கிருபையை தேவன் தருவார். பிரச்சனையின் நேரத்துல அவருடைய திவ்ய சுபாவம் வளர நீ அவருக்கு இடம் கொடு. ஆண்டவர் அவருடைய சுபாவத்தை உன்னிடத்துல கொண்டு வருவார். தோட்டத்தை பாழாக்கக்கூடிய சிறு நரிகள் எல்லாம் உண்டு. கிருமிகள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது. கோபம், பிடிவாதம், வைராகியம், மூர்க்கம் இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது. அதை விட்டு வெளியே வா. சின்ன சின்ன காரியத்துக்கு நம்மை இழந்து விடக்கூடாது. மேலானவைகளின் நாடுங்கள், இயேசுவை போல மாறுங்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய காரியம் செய்ய வேண்டிய நேரத்துல ஒரு சின்ன காரியத்தை உனக்கு ஒரு கோபம் வந்துச்சுன்னா அந்த பெரிய காரியத்துல நீ பெற வேண்டியதுல எல்லாத்தையும் இழந்து போவாய். பெரிய காரியம், பெரிய ஆசீர்வாதம் தேவன் உனக்கு தருகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் உன் வாழ்க்கையில நீ பொறுமையா இல்லைன்னா அந்த பெரிய காரியத்தை நீ சாதிக்கவே முடியாது. ஏன் இந்த சின்ன காரியத்தை, பெரிய காரியத்தை பெறுவதற்கு முன்பா சின்ன காரியத்தை தேவன் உனக்கு சோதிக்கும்படியாய் கொடுக்கிறார். அந்த சின்ன காரியத்துல நீ என்ன பொறுமையா இல்லாவிட்டால் கர்த்தர் அந்த பெரிய காரியத்தை உனக்கு கொடுக்கவே மாட்டார். ஒரு சாம்பிள் பாக்குறாரு. உன்ன பொறுமை எப்படி இருக்கு, உன்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு, அந்த சின்ன காரியத்துல சோதித்து பாக்குறாரு. அந்த சின்ன காரியத்துல நீ தவறிட்டனா பெரிய காரியத்தை உனக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இதுதான் தேவன் செய்கிற ஒரு பெரிய காரியம். அல்லேலூயா. ஆகினால தோட்டத்தை பாழாக்கக்கூடிய இந்த சிறு நரிகள் தான் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில வர சிறு நரிகள், குழி நரிகள். சிறு நரிகள் வேலையை உடைத்து போட்டு வந்துவிடும். அதை நாம் பார்த்து விடலாம். உடைத்து விட்டு சிறு நரி வந்திருக்கிறதே என்று சொல்லி அதை என்ன செய்யலாம்? அது சுட்டு வீழ்த்தலாம், அல்லது துரத்தி அடிக்கலாம், அல்லது வலையை வைத்து பிடித்து விடலாம். ஆனா குழி நரிகள் அப்படி அல்ல. குழி நரிகள் எப்படி இருக்கும்? பூமிக்குள்ள வரும், வெளியே தெரியாது. பெருச்சாலி மாதிரி அது உள்ளுக்குள்ளேயே தொலைய போட்டுட்டு என்ன செய்யும்? தோட்டத்தின் மத்தியில திராட்சை கொடிகளை அறுத்து அதுல இருக்க கனிகளை எல்லாம் நாசப்படுத்தி தின்று அது வந்த வழியாவே அதே தொலை வழியாய் போயிடும், அதே தொலை வழியாய் வரும். இது உள்ளுக்குள்ளேயே கிரியை செய்யக்கூடியது.
வெளியரங்கமா இருக்கிறது எல்லாத்தையும் சரிபடுத்தி விட முடியும். ஆனா உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்க, ஒரு எரிச்சல், ஒரு சந்தேகம், ஒரு பயம், ஒரு அவநம்பிக்கை, ஒரு அவிசுவாசம், ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு மூர்க்கம், ஒரு பகை, இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு நாள் பயங்கர பூதாகாரமாய் வெளியே வந்து குடும்பத்தையே நாசப்படுத்தி விடும். இதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுங்கள், ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பா இருங்க. ஆண்டவர் ஏன் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய தோட்டம் என்ன செய்யக்கூடாது? நாசமாய் விடக்கூடாது. உன் தோட்டத்துல, உன் குடும்ப தோட்டத்துல யாரா இருக்காங்க? கணவன் இருக்கிறான், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க, தாய் தகப்பன் இருக்கிறாங்க. அந்த இடத்துல சமாதானத்தை வைத்திருக்கிறார், சந்தோஷத்தை வைத்திருக்கிறார், அமைதியை வைத்திருக்கிறார், செல்வத்தை வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார், சாட்சியை வைத்திருக்கிறார், விடுதலை வைத்திருக்கிறார், ரட்சிப்பை வைத்திருக்கிறார், நம்பிக்கையை வைத்திருக்கிறார். இன்னும் தேவன் தம்முடைய ஆவி அபிஷேகத்தை எல்லாம் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். நீ இழக்கும்படியாக அந்த குழிநரிகள் வந்து கிரியை செய்யும் போது உன்னுடைய குடும்பம் என்ற ஒரு வாழ்க்கை, குடும்பமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அதனுடைய தோட்டம் அழிஞ்சு போயிடும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த குழிநரிகளை தான் பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த குழிநரி ரொம்ப மோசமானது. ஆகினாலே நாம் எதையும் நம்முடைய பிடிவாதத்தினாலே, வைராகியத்தினாலே, மூர்க்கத்தினாலே நாம் எழுந்து போக வேண்டாம். அதையெல்லாம் விட்டு வெளியே வாரோம். சின்ன சின்ன காரியத்துக்கு நாம் எழுந்து போக கூடாது. நாம் மேலானவைகளை நாடுவோம். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார், உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார், பிள்ளைகள் பேசுகிற மழலையை பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுடைய மழலை, சில பேர் மழலை, நான் என்னெல்லாம் என் ஜோசப் எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த மழலை எல்லாம் நான் அனுபவிக்கவே இல்லை. என்னன்னால நான் ஒரு பெரிய குடிகாரனா இருந்தேன். அந்த குடிகாரனா இருந்த போது குடியிலே நான் இருப்பேன். ஆகினால அவன் பேசுற மழலை அதெல்லாம் கொஞ்சத்துக்கு என்னால் முடியல. ஏன்னுச்சுன்னா அந்த அனுபவம் எனக்கு என்னால குடியில இருக்கும்போது தெரியல. ஆனா நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சித்த பிறகு குழந்தைகள் எல்லாம் அந்த மழையை பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு தெரியுங்களா? அப்ப நான் அந்த நாட்களிலே எழுந்து போன அந்த அனுபவத்தை நினைத்து நிறைய வருந்தியது உண்டு. அல்லேலூயா. யாழினிது குழலினிது என்று சொல்வார்கள், மழலை சொல் கேளாதோர். அல்லேலூயா. நீ அனுபவிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? உங்க பிள்ளைங்களுடைய அன்பை, அவங்களோட மழலை, அவங்க வளருது, அவங்க ஓடி வர்றது, அவங்களை நீங்க கட்டி பிடிக்கிறது, அவங்க உங்களை கட்டி பிடிக்க, அவங்க முத்தம் கொடுக்கறது, அவங்களுக்கு நீங்க படிப்பு சொல்லி கொடுக்கறது, அவங்க அப்பான்னு சொல்லி கூப்பிடும் போது, நீ அந்த பிள்ளையை தூக்கி கொஞ்சும் போது, ஸ்கூலுக்கு கூட்டின்னு வரும் பொழுது நீ என்ன செய்ய? அதையெல்லாம் நீ அனுபவிக்க. ஏன் ஆண்டவர் என்ன தெரியும் ஏன் பிள்ளைகளை கொடுக்கிறா? பிள்ளைகள் அன்பின் பாலம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவர்கள். ஐயா, நம்ம பிள்ளைங்க நமக்கு மதுரமானவர்கள். அந்த பிள்ளைகளை நேசிக்கணும், அந்த பிள்ளைகளோடு அனுபவிக்கணும். அதுக்குதான் பிள்ளைகளை தேவன் கொடுக்கிறாங்க. வளர வளர உன் வாழ்க்கையும் வளர்ந்து கொண்டு போகிறது, உன் நம்பிக்கையும் வளர்ந்து கொண்டு போகிறது. நீ எப்படிலாம் உன் பிள்ளைகளை வளர்க்கிறியோ, உங்க பிள்ளைகளுடைய குணாதிசயம் அப்படித்தான் இருக்கும், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலமும் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளை விசுவாசத்திலும், நம்பிக்கையிலும், பக்தியிலும், தேவ கிருபையிலும், பொறுமையிலும், வல்லமையிலும், தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் வளர்ப்பீர்கள் என்றால் முதிர் வயதிலே நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். நீங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடி சண்டை போடுறது, பிள்ளைங்களுக்கு முன்னாடி மனைவியை இழிவாய் பேசுகிறது, பிள்ளைங்களுக்கு முன்னாடி கணவனை தூக்கி போட்டு எரிகிறது, தூக்கி போட்டு பேசுகிறது, அல்லது அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது, இந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். காதுல கேட்கறது எங்க போய் நிற்கும்? இதயத்துல போய் நிற்கும். இதயத்துல நிற்கும் போது அவன் வாழ்க்கை அப்படிதான் மாறும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சும்மா பிள்ளைங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் பிள்ளைகள் மூர்க்கமாய் விடுவார்கள். பயமுறுத்தணும், செய்யாதே ஒரு பயம் இருக்க வேண்டுமே ஒழிய பிள்ளைகளை மூர்க்கமாய் மாற்றி உங்கள் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்ம பிள்ளைகள் என்ன செய்யற? கோபம். அவங்களுடைய குணாதிசயம் மாறிவிடும். நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் கற்றுக் கொடுக்கும் போது மனம் திரும்புவோம். மூர்க்கம் வேணாம், வைராகியம் வேணாம், பிடிவாதம் வேணாம். என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? சூரியன் கீழே உன் இளவயது மனைவியோடு கூட சந்தோஷமா இரு என்று சொல்லுகிறார். நம்ம இந்த வாலிப வயது ஒரு சமயம் ஒரே ஒரு டைம் தான் வரும். திரும்பி திரும்பி வாலிப வயது வராது. முதிர் வயதுல கஷ்டப்படக்கூடாது. என் வாலிப வயதை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி நான் வாலிப வயதுல எதையெல்லாம் சாதித்திருக்க முடியுமே. வாலிப வயதை தான் நீ சாதிக்க முடியும், சாதனையாளராய் மாற முடியும், உன் மனைவியோட இன்பமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், உன் கணவனோட சந்தோஷமா இன்பமா இருக்க முடியும். உன் பிள்ளைகள் வளர்றத பார்த்து அந்த பிள்ளைகளோட மழலை குரல், பேச்சு கீச்சு வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அதையெல்லாம் நீ இழந்துட்டேன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீ எதுவுமே அனுபவிக்கலன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு என்னன்னு கற்றுக் கொடுக்கிறான்னா, நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். இதுக்குதான் திவ்ய சுபாவத்தை கற்றுக் கொடுக்கிறான். பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில பிரச்சனைகள் வரும். ஏன்னு சொன்னா நம்ம 5 பேர்களும் ஒன்றாய் இருக்கவில்லை, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆனால் அது ஒன்று சேரும் போதே அது ஒரு மனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒன்று சேரும் போதுதான் நம்ம ஒரு பொருளை பிடிக்க முடியும். இது ஒன்று சேரும் போதுதான் எழுத முடியும். எல்லாமே இந்த ஒன்று சேரும். ஆனா 5 பேர்களும் ஈக்குவலா. அதே மாதிரிதான் குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தால் பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதை ஆக நம்பிக்கையா இருங்க, பொறுமையா இருங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. சில காரியங்கள் தாமதமானாலும் நிச்சயமாய் நிறைவேறும். ஐயா, என் கணவன் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, கொஞ்சம் காத்திருங்க. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? ஆபகுக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயமா வரும், அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார், உன் குடும்பத்தை தெரிந்து கொண்டார், தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமா உன் வீட்டாரை ரட்சிப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சுமித்ரா, பவித்ரா அவங்க வாழ்க்கையில சின்ன வயசுல எவ்வளவோ உபத்திரங்களை செஞ்சுட்டாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே தெருவில் வீட்டுக்குள்ள அனுமதி இல்லை. சர்ச்சுக்கு வந்துட்டு போனா வீட்டுல அனுமதி இல்லை. வீட்டு வாசப்பட்டு கேட்டுக்கு முன்னாடியே நிற்க வேண்டிய நிலைமைகள். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பொறுமையா இருந்தாங்க, ஜெபத்தோடு இருந்தாங்க, துதியோடு இருந்தாங்க. கர்த்தர் என்ன செஞ்சார்? அப்படிப்பட்ட பிராமண குலத்திலே அவங்க பிறந்திருந்தோம். அவங்க கிறிஸ்துவ திருமணத்தை அவர்கள் பெற்றோர்களே நடத்தி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. முன்னின்று நடத்தி கொடுத்தார்கள். இன்றைக்கு அவங்க அம்மா சர்ச்சுக்கு வராங்க, அவங்க அப்பாவும் என்ன செய்கிறார்? நின்று கேட்கிறார், ஜெபிக்கும் போது நின்று கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 மருமகனும் அவருக்கு யாருன்னா கிறிஸ்துவ மருமகன்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு என்ன சொன்னா அந்த பொறுமை தாங்க. ஹல்லேலூயா. அந்த பொறுமையும் அந்த கீழ்ப்படிதலும் இருந்ததுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, பானுன்னு சொல்லி நம்ம சர்ச்சில் ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து அவங்க அப்பா ஓடி வருவாரு. ஹல்லேலூயா. அந்த பொண்ணு அந்த இடத்துலதான் நாங்க சர்ச்சு ஆப்போசிட்ல தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு இப்படியே ஓடும், அவங்க அப்பா பின்னாடி துரச்சிக்கின்னு சுத்தி 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 சர்ச்சை சுத்தி வருவாங்க. ஆனா கடைசியில அந்த பொண்ணு கிறிஸ்துவ திருமணம் பண்ணி அவங்க வீட்டாரே சேர்ந்து பண்ணாங்க. இதே திருமண மண்டபத்தை எந்த பொண்ணு சுத்தி சுத்தி வந்துச்சோ இதே திருமண மண்டபத்துல தான் அந்த பொண்ணுக்கும் கிறிஸ்துவ திருமணம் நடந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளைகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பொறுமை ரொம்ப முக்கியங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் அவங்க வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இயேசு அறிந்து கொண்டாங்க, சபைக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இல்லைன்னா அவ்வளோ கடினமா இருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்ஐயா 40ஆவது அதிகாரம் 31ஆவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 85ஆவது அதிகாரம் 4-8 வரைக்கும் நீங்கள் வாசிச்சீங்கன்னா, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணதிகள் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருகலிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன்,
நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்திலே தங்கியிருப்பேன். பெருங்காற்றுக்கும் பூசலுக்கும் தப்ப தீ விரித்துக் கொள்வேன் என்றேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அவருக்கு அவ்வளவு பிரச்சனை, மரணதிகள் வந்தது, வியாகுலங்கள் வந்தது, பயமும் நடுக்கமும் ஏற்பட்டது. அப்ப அவன் நினைக்கிற ஒரு ஆவை போல சிறகுகள் இருந்தா நான் எங்கேயாவது பறந்து போயிடுவேன். இன்னைக்கு கூட பிரச்சனை நேரத்துல நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். இந்த பிரச்சனை தப்பித்துக்கு புறா மாதிரி சிறகு இருந்தா, பறவை போல இருந்தா கவலை இல்லாம எங்கேயா போயிடலன்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு சிறகுகள் இல்லை. அல்லேலூயா. நம்மளால பறக்கலாம் முடியாது. ஆனா நம்ம பறக்கணும்னு சொன்னா கர்த்தருக்கு காத்திருந்தோம்னா கர்த்தர் கழுகு போல உயர எழும்ப செய்வார். அல்லேலூயா. உனக்கு பறக்கிறதுக்கு 2 சிறகுகள் உண்டு. ஒன்று ஜெபம், இன்னொன்னு வேத வசனம். இந்த 2த்தையும் ஈக்குவலா நீ பண்ணனா இந்த 2 சிறகுகள் அடித்து நீ மேலே எழும்ப முடியும். அல்லேலூயா. ஆகினாலே சாராலும் நம்ம வாழ்க்கை பார்க்கிற மலடிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் வேதத்துல அநேக பேர்கள் உண்டு. ஒன்னு சாராள். 90 வயசுலதான் அவங்க கர்ப்பம் தரித்தார்கள். 90 வயசு வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறி 25 வயசு அவங்க காத்திருந்தாங்க. அது மாத்திர ரெபகால் பாருங்க, ஈசாக்க கல்யாணம் பண்ணிட்டா, ஆனாலும் கூட 20 வருஷம் அவள் மலடியா இருந்தாள். அல்லேலூயா. அவ என்ன சொல்றா, எனக்கு பிள்ளை கொடும் என்று ராகேல் பார்க்கிறோம். ராகேலுடைய வாழ்க்கையிலும் பிள்ளை இல்லை. அதன் பிறகு மனோவாவின் மனைவிக்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தா. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. எலிசபெத்துக்கு வயசான காலத்திலும் பிள்ளை இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க வயதுகள்லாம் பாருங்க வித்தியாசமா இருக்கும். ஆனாலும் கூட கர்த்தர் பிள்ளை தருவார் என்று காத்திருந்தார்கள். சாராலும் எலிசபெத்தும் வயதானவர்களாய் காணப்பட்டார்கள். அண்ணாள் தேவ ஆலயத்திலே போய் அழுதபடியினாலே, பொருத்தனை செய்தபடியினாலே அவளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். ராகேல் கணவனிடத்துல சொன்னா, எனக்கு குழந்தை தாரும் என்று கணவனை பிடிச்சி உழுக்கிறார். நான் என்ன தேவனா உனக்கு குழந்தை கொடுக்கிறதுன்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணா, அப்ப குழந்தை பிறக்கிறது. சரியான நேரத்துல இவர்கள் எல்லாம் கர்ப்பம் தரித்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் யார்? அவர்கள் எல்லாம் சரித்திரம் படைத்தவர்களாய் காணப்பட்டார்கள். அந்தந்த காலத்துல, அந்தந்த நேரத்துல, அந்தந்த சூழ்நிலையில தேவன் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து சரித்திரத்தை படைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள். அல்லேலூயா. ஆக்கினாலே யூத கோத்திரத்துல மலடிகள் என்பது ஒரு அவமானம், இழிவாய் பேசப்படுவார்கள். அப்படியே குழந்தை பிறந்தாலும், பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு மரியாள் என்றுதான் பெயர் வைப்பார்கள். மரியாள் என்று சொன்னால் கண்ணீர் என்று அர்த்தம். ஏனென்றால் பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் பெற்றவர்கள் தான் உயர்வாக எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிலாம் யூத கோத்திரத்தில் இருந்தது. ஆனா இவங்க எல்லாம் பாருங்க, பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் சரித்திரம் படைக்கிறவராய் தேவன் கொடுத்தார். நம் தேவனாலே எல்லாமே கூடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மனிதனாலே கூடாது, ஆனால் தேவனாலே கூடும். எலிசபெத் வயது சென்றவளாய் இருந்தாலும் 90 வயதுல அவள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதே போல மரியாதை குறித்து வாசிக்கும் போது அவள் பிள்ளை பெறுவதற்கு தகுதி பெறுவதற்கு முன்பாகவே அவள் பிள்ளையை பெற்றுக்கொண்டார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. என்னால இனிமே குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, கணவனும் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, என் பிள்ளைங்க இனிமேல மனம் திரும்ப மாட்டாங்க, என் பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இப்படி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. நம் தேவனாலே எல்லாமே கூடும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் தீர்வடைய தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, பயப்படாதீங்க, பொறுமையா இருங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் எல்லாவற்றையும் சரியான நேரத்திலே செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, பிரச்சனை வழியாக கடந்து செல்ல எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரே என்று சொல்லி எப்போதுமே ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனையை விட்டு ஓடி போறதுக்கு தான் நம்ம எப்ப ஆண்டவரே இந்த துன்பம் வரக்கூடாது, இந்த கஷ்டம் வரக்கூடாது எல்லாம் நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா அப்படி அல்ல. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை நான் தைரியமா கடந்து போகணும், என் கூட இருக்கணும் ஆண்டவரே. ஏன்னா அதனால உங்களுக்கு படிப்பினை கற்றுக்கொள்கிறீர்கள், உங்களை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதன் பிறகு அதுல தேவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. அதன் பிறகு தேவன் நன்மையை உனக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால்தான் நாம் தேவனை நம்ப வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நம்புங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவருடைய நாமம், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பதாக. யாக்கோபை பிரித்து நிறைய சொல்லிட்டு போலாம்.
யாகோபின் தேவன் என்று அவனோடு கூட தன் பெயரை இணைத்துக் கொள்கிறார். யாகோபு ஒரு எத்தன் தான், ஆனாலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வாஞ்சியுடையவனாய் இருந்தான். ஆகினால் தான் கர்த்தர் தன்னிடத்துல வாஞ்சியா இருக்கிற அவன் பெயரை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். யாகோபின் தேவன் என்று சொல்லி அழைக்கிறார். கர்த்தருடைய நாம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்கன்னா, அப்போது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. அதாவது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன மோசேயிட சொன்னாரு. அதே மோசேயிட சொல்றாரு, நீ இப்போ இஸ்ரவேல் புத்திரத்துல அப்படியாகவே சொல். அல்லேலூயா. நம் தேவன் இருக்கிறவராய் இருக்கிறார். I am that I am. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறுவது இல்லை. அல்லேலூயா. அவர் அன்பு மாறுவது இல்லை, அவர் இரக்கம் மாறுவது இல்லை, அவர் தயவு மாறுவது இல்லை, அவர் பரிசுத்தம், நீதி, உண்மை, அவர் வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறுவது இல்லை. அல்லேலூயா. இருக்கிறவராய் இருக்கிறவர் அவர் அநாதி தேவன், எட்டர்னல் காட். அல்லேலூயா. நமக்கு தான் காலங்கள் உண்டு, நமக்கு தான் நேரங்கள் உண்டு, நமக்கு தான் எல்லாமே உண்டு, வாலிபம் உண்டு, நமக்கு தான் முதிர் வயது உண்டு. ஆனால் அவருக்கு அப்படி அல்ல. என்றும் தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்போது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து போய், பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவளுடைய அந்த தேவன், மரியாளே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ ஒரு குழந்தையை பெறுவாய், அதெல்லாம் அந்த தேவதூதன் சொல்லும் போது அவ என்ன சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, தேவ வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நம்ம எல்லா சூழ்நிலையிலும், துன்பத்தின் நேரத்தை, வேதனை நேரத்தை, எல்லாத்திலும் சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவள் கன்னியா இருக்கிறாள். ஒரு கன்னிக்கு அப்போதான் அவன் கன்னியா இருக்கிறாள். அவள் குழந்தை பிறந்த உலகம் என்ன சொல்லும் மரியாதை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகம் எப்படியெல்லாம் தூற்றும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அது ஒரு பெரிய சோதனை வழியாக கடந்து போக வேண்டும். அது அவளுக்கு ஒரு பரீட்சை, அது ஒரு கடுமையான ஒரு நேரம், ஒரு நெருக்கப்படுகிற நேரம், துன்பமான ஒரு நேரம். அந்த நேரத்துல அவள் தான் கடந்து போகிறாள். ஆனா அவளுடைய நம்பிக்கை என்னது? ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கும். நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி அல்ல ஆண்டவரே, நாம் அப்படிதான் சொல்லுவோம். அப்படி அல்ல ஆண்டவரே. ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? மறு ஆலோசனையை நாம் கொடுப்போம். ஆனா மரியாள் அப்படி அல்ல, உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே, துன்பத்தின் வழியாய் கடந்து போகும்போது பிரச்சனை, ஆண்டவரே உம் சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற்றும், உங்க சித்தப்படி என்னை வழி நடத்துங்கப்பா, நான் உன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், என்னை நீங்க கைவிட மாட்டீங்க, நான் ஒருபோதும் தாட்சி அடையவும் மாட்டேன், வெட்கப்பட்டும் போக மாட்டேன், என்னை உயர்த்துகிற தெய்வம், உங்களுடைய சித்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றும் என்று உங்கள் ஜெபம் இருக்கட்டும். அல்லேலூயா. 100க்கு அதிபதி தேவனுடைய வார்த்தையை நல்லா அறிஞ்சிருந்தான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். வேலைக்காரன் துன்பத்துல கடந்து போறான், அவனுக்காக திறப்பிலே நின்று செபிக்கிறான். நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ பேரை பார்க்கிறோம், துன்பத்தின் வழியா கடந்து போறாங்க. ஆண்டவரே, நீங்க உங்க வார்த்தை, நீங்க உங்க உங்க வல்லமை, உங்களுடைய கிருபை அவன் மேல வரட்டும். ஆண்டவரே, நம்ம என்னைக்காக யாருக்காக நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். நான் ஒரு சமயம் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் சமீபத்துல. நான் ஒரு பிச்சைக்காரன் வந்தான், ரொம்ப பசியோட, முதிர்ந்த வயது, என்கிட்ட காசு கேட்க அவர் வந்தவொடனே உடனே என் கையில இருந்த கொஞ்சம் 30 ரூபாய் எடுத்து கையில கொடுத்துட்டோம். அதுதான். ஆனா அவன் கொஞ்சம் போன பிறகு இன்னொருத்தர் கிட்ட அதே பிச்சை எடுத்தான். அந்த மனிதன் என்ன செஞ்சான்னு தெரியுங்களா? அந்த பிச்சைக்காரன் நேரா கூட்டின்னு வந்துட்டு அங்க போயிட்டு சாப்பாடு வாங்கி, அதை பார்சல் சாப்பாடு பில்ல போட்டு அந்த பில்லை தூக்கி அந்த பிச்சைக்காரன் கையில கொடுத்து, இதை நீ வாங்கிட்டு நீ சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னான். அப்ப நான் நினைச்சேன், என் ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் அந்த எண்ணம் வரல? 30 ரூபா மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு ஏன் அவனுக்கு ஒரு சாப்பாடு நான் வாங்கி கொடுத்துருக்கலாமே? அவன் புரட்சாதியான்.
தேவனை அறியாதவன் அவன் இந்த காரியத்தை செய்வான். தேவனுடைய பிள்ளையாக நான், அது ஊழியக்காரன் நான், இதை செய்ய நான் ஏன் தவறிவிட்டேன்? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் கண்ணால பாக்குறேன், அவன் செய்யதை பாக்குறேன், நான் அதெல்லாம் பார்க்க. அப்பதான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ அவனை பார்த்து அருகலிக்கிறாய், அவனை பார்த்து அருவருக்கிற. அதனாலதான் நீ 30 ரூபா கொடுத்து தப்பிச்சு போக பார்த்த. அவன் அப்படி அல்ல, அவன் பசிய போக்கும்படியாய் அவனோடு கூட இதை வாங்கி கொடுத்துட்டு போனான். அப்ப என் தவறை நான் உணர்ந்தேன். சில காரியங்கள் தேவன் சூழ்நிலை மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். அப்பதான் நினைச்சேன், ஐயோ நான் பெரிய ஒருத்தன், பசிக்கு சாப்பாடை வாங்கி கொடுக்க நமக்கு அந்த எண்ணம் வரலையே. அந்த சூழ்நிலை தான் நான் பார்த்தேன், அந்த இடத்தை தானே பார்த்தேன். எனக்கு அதை குறித்து, அந்த பசியை குறித்து ஒரு கூட நான் சிந்தித்து பார்க்கலையே. அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லையே. ஆனால் நான் அந்த ஏன் தாமதித்தேன், ஏன் அதை செய்யாது போனேன், ரொம்ப வருத்தம் பெற்றேன். அதே மாதிரி பாஸ்டர் ராஜசேகர் எங்க அம்மாவுக்கு ஒரு வாட்ச் விட்டுட்டு போயிட்டாங்க டெல்லியில. அது எங்க அம்மா கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அனுப்பினாரு. ஆனா அவங்க வீடு நிறைய துறைப்பாக்கத்துக்கிட்ட இருந்துச்சு. அவ்வளவு தூரம் போறதுக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். 2 மாசம் இது கொடுக்கவே இல்லை. திடீர்னு ஒரு செய்தி வந்தது, அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ, அந்த பாஸ்டர் ராஜசேகர் நம்ம கொடுத்த அந்த வாட்சை அவங்க தாயார் இடத்துல கொடுக்காம விட்டுட்டுமே. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ஒரு முறை சந்தித்திருக்கலாமே, பேசியிருக்கலாமே, தவறு விட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இப்படித்தான். மெத்தனமாய் இருக்கிறோம், அற்பமாய் இருக்கிறோம். நம்ம பாருங்க, இன்னைக்கு கணவன் முன்னாடி இருக்காரு, மனைவி முன்னாடி இருக்காங்க, கணவனும் மனைவியும் இருக்காங்க. மனைவியை இழந்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? மனைவி இழந்துட்டா கணவன் வாழ முடியுமா? உன்னை மதிக்கிறவங்க இருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 80 வயசு முதியவர் கண்ணாடி ஷாப்ல சந்திச்சேன். அவர் புலம்பிட்டு இருக்கார், ஐயா எனக்கு மனைவி இல்லை, எனக்கு மருமக தான் இருக்கிறான், ஒரு டீ வச்சு கொடுக்க முடியல, என் மருமகளுக்கு என் பென்ஷன் மேலதான் ஐயா கண்ணே இருக்குது. அவரு நல்ல ஒரு வேலை, பென்ஷன் மட்டும் வாங்கிக்கிறான். எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் ஆசை, ஒரு ரசம் சாப்பிடணும் ஆசை, வீட்டுல அதெல்லாம் கிடையாது. அதனால தான் ஐயா இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன், ஹோட்டல் போறேன். ஹோட்டல் போனாலும் காரமா இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு 2-3 நாள் வயிற்று வெளியில துடிக்க வேண்டியதுங்க. ஒண்ணுமே புலம்பிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு புலம்புறாரு, என்னதுக்கு நம்ம கிட்ட ஏன் சொல்றாருன்னு தெரியல. அப்ப ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு, மனைவி இல்லாம வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு கோவப்பட்டுலாம் மனைவி இல்லாம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உன்னை யாராவது மதிப்பாங்களா? மனைவி இல்லாமல் உங்களை யாராவது மதிப்பாங்களா? அதே மாதிரி கணவன் இல்லாத ஒரு பெண் விதவையா இருப்பாள், அவளை மதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு துக்கப்படுவாங்க. அவங்கள பார்த்து மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெட்ட எண்ணங்கள் வரும், கெட்ட நினைவுகள் வரும். வேலை ஸ்தலத்துல ஐயா அவங்களுடைய மருமகன் மகன்மார்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல பிள்ளைங்கெல்லாம் நல்லவங்களா இருந்தா தாயை காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்க. ஆனா அந்த மகனும் மருமகளும் சரியில்லைன்னா அந்த தாயை யாரு காப்பாத்துவாங்க? உனக்கு ஏதாவது செய்யணுமா, குர்பான் என்ற காணிக்கையை செலுத்தி விடுகிறேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களால இருக்கவே முடியாது. இன்னைக்கு கோபப்படுறோம், இன்னைக்கு எரிச்சல் படுறோம், சமாதானத்தை கெடுத்துக் கொள்கிறோம். ஏன்னா பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மாத்திரமே வருவான். உன் வாழ்க்கையில கிரியை செய்கிற குள்ள நெறியாய் இருக்கிறான், குழி நெறியாய் இருக்கிறான். ஐயா நாம் என்ன செய்யணும்? நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுங்க, தாழ்ந்து போவோம், அமைதல் படுத்துவோம், குடும்பத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தை காப்பாற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாக உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனைகள் மலை போல வந்தாலும் இந்த போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையில எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய், அவைகளை தூற்றுவாய். அப்போது காற்று அவைகளை கொண்டு போய் காற்று அவர்களை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளாய் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை
நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். நேரம் கடந்து போயிடுச்சு. தயவு செய்து இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு 34வது சங்கீதத்தை மாத்திரம் வாசியுங்கள். அல்லேலூயா. மறுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சேர்ந்து சொல்வோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் ஆறுக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.